ஒரு அழகான ஒரு சேயிங் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா தெரியாது. when you least expect it, life will knock you down. ஸோ என் லைஃப்பில் வந்து நான் நிறைய ஹர்டல்ஸ், நிறைய விஷயங்களை நான் ஃபேஸ் பண்ணும்போது ஒரு 3 விஷயத்தை மட்டும் மைண்டில் எப்பயுமே வச்சுப்பேன். பீப்புள் வில் லெட் யூ டவுன். ஃபஸ்ட்டு விஷயம் அதுதான். நீங்கள் என்ன தான் உங்கள்கிட்ட இந்த முழு நம்பிக்கையை கொடுத்தாலுமே வந்து, ஒரு நம்பி ஒருத்தனை செஞ்சாலுமே வந்து, எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம துரோகம் பண்ணுறவன் நமக்கு இருக்க தான் செய்கிறான். அவனை மன்னிச்சிருங்க, அந்த நிமிஷத்துலேயே மன்னிச்சிருங்க. அவனை மறுபடியும் மேலே கொண்டு போய்கிட்டு அந்த கிரட்ஜை வந்து மைண்டில் வச்சுக்கவே கூடாது. ஸ்டே கைண்ட் ஈவன் இஃப் இட்ஸ் ஹார்ட். இப்போ வந்து நம்மளோட கைண்ட்னஸ் வந்து மற்றவங்களுக்கு வீக்னஸாக இருக்கலாம், சரிங்களா? அப்படி அந்த வீக்னஸாக இருந்தாலுமே, அவன் அப்படி நினச்சாலுமே நீ அவங்கக்கிட்ட கூட அன்பாகவே இருந்து பழகுங்க. 3வது விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கிவ் இட் ஆல் ஈவன் இஃப் இட்ஸ் ஹார்ட். உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தாலுமே அவன் ஆப்போசிட்டில் இருக்கவனுக்கு பத்தாது, மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து கொடுப்போம். அப்பயே அவங்ககிட்ட கொடுத்து பழகுங்க, அன்பாக இருங்க அவங்ககிட்ட. இந்த ஒரு 3 விஷயம் வந்து என் லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண ஒரு விஷயம். உலகம் உங்களோட இதயத்தை வந்து ஒருபோதும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாது. நீங்கள் எவ்வளோ கைண்ட்னஸாக இருந்தாலுமே, எவ்வளோ இதாக இருந்தாலுமே எதுவுமே அப்ரிஷியேட் பண்ணாது. அப்படி இருக்கிற இந்த உலகத்தை நீங்கள் வெறுத்துறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இந்த குரூயலான உலகத்தில் தான். அது நம்மளுக்கு எல்லாமே செய்யுமே, எல்லாமே கெட்டதாகவே இருக்கட்டுமே, ஏதாவது ஒரு வகையில் இன்னொருத்தவனுக்கு அது நல்லா தான் அமையும். ஸோ பி கைண்ட், அவ்வளோதான். சந்தோஷமாக இருங்க, ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ்.